இப்ப பத்ம புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பாகவத மகாத்மியம் அப்படிங்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கலியுகம் அதிகம் வளர வளர என்ன ஆயிடுது அப்படின்னா, மக்களுக்கு ஆன்மீக நாட்டமோ இல்ல ஆன்மீகத்துல ஸ்ரத்தையோ இல்ல ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படிங்கிற அந்த எண்ணமோ என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. ஒரு முறை நாரதர் என்ன பண்றாரு, இந்த திரிலோகத்தையும் சுத்தி வரக்கூடிய அவர் சுத்தி வரார். ஒரு முறை பார்க்க வரார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கலியுகம் ஆரம்பிச்சு ஒரு 30 வருஷத்துல இந்த உலகத்தை சுத்தி வராரு, எப்படி இருக்குன்னு பார்க்க வராரு. வரும்போது என்ன பாக்குறாரு, இந்த உலகத்துல மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா சாப்பிடணும் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு தர்மத்துல கொஞ்சம் கூட நாட்டமே இல்லாம இருக்காங்களாம். தர்மத்தை ஏன் பண்ணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாம, தன்னுடைய வாழ்க்கை அற்பமானது முடிய போகுது அப்படின்ற கொஞ்சம் கூட பயமும் இல்லாம என்ன பண்றாங்களா எல்லாரும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒன்றும் புரியல, இப்படி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க எப்படி மோட்சம் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கலக்கப்படுறாரு. ஏன்னா நாரதர் ஒருத்தர் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்த வேத சாஸ்திரத்திலையும் நாரதர் ஒருத்தர் தான் என்ன பண்ணுவார், வெளில போய் எங்கேயும் பிரச்சாரம் பண்ணுவார். மற்ற எந்த ரிஷிகளும் வெளில போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. மற்ற ரிஷிகள்லாம் வெளில வந்தாவே சாபம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா நாரதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னைக்குமே வெளில வருவாரு, வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணுவார், மக்கள் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் மோட்சம் கூட்டு போக முயற்சி பண்ணுவார். சோ அப்படிப்பட்ட நாரதர் என்ன பண்றாரு, ஒரு முறை வந்து பாக்குறாரு இந்த கலியுகத்துல எப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, அவங்க ரொம்ப ரொம்ப நாஸ்திகத்தனத்தையும் கடவுள் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையற்ற தன்மையும் எப்ப கலியுகத்தினோட ஆரம்பத்துல, இப்ப என்ன சொல்றது, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைய பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்துட்டு இருக்கவர் என்ன பண்றாரு, ஒரு சமயம் விருந்தாவனம் பக்கம் வர்றாரு. சோ விருந்தாவனம் பக்கம் வரும்போது அங்க யமுனை தீரத்துல ஒரு அம்மா, ஒரு சின்ன ஒரு இளம் வயது பெண். அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேர் பக்கத்துல படுக்க வச்சுட்டு அந்த அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நாரதர் வராரு, வந்து பாக்குறாரு. நீ யாருமா, இந்த 2 பசங்க யாரு, 2 பேர் இந்த வயதானவங்க 2 பேர் யாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்கிறார். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய பேர் தான் பக்தி, நான் தான் பக்தி தேவி. இவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர் என்னுடைய குழந்தைங்க. இவங்க பேர் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பேர் ஞான, இன்னொருத்தர் பேர் வைராக்கியம். சோ ஞானம் வைராக்கியம் இவங்க 2 பேர் என்னுடைய குழந்தைகள் தான். ஆனா துரதிருஷ்டவசமா என்ன ஆயிடுச்சு, அம்மாவுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாங்க, இவங்க 2 பேரும் வயசானவங்களா மாறிட்டாங்களாம். குழந்தைங்க அம்மா விட வயசானவங்களா தெரியுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப அந்த மாதிரி சொல்றாங்க, கிருஷ்ணர் எப்ப இந்த உலகத்திலிருந்து கிளம்பி போனாரோ, தன்னுடைய லோகத்துக்கு கிளம்பி போனாரோ, அப்பவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க ரொம்ப வயதாயிட்டோம். உண்மையில இந்த பக்தி அப்படின்ற நான் திராவிட தேசத்துல பிறந்தேன். திராவிட தேசம்னா இந்த தமிழ்நாடு, இந்த தேசத்துல தான் பிறந்தேன். பிறந்த பின்னாடி கர்நாடகத்துல வளர்ந்தேன். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால கொஞ்ச நேரம் நான் வாசம் செஞ்சேன். அதுக்கப்புறம் குருஜரம் வந்தேன், குஜராத்துக்கு வந்தேன். குஜராத்ல வர வர என்ன ஆயிடுச்சு, என்னுடைய சக்தியானது கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நாங்க 3 பேரும் வயசானவங்களா மாறி போயிட்டு எங்களுக்கு துர்பலமா மாறி போயிடுச்சு எங்களுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு வகையில விருந்தாவனம் வந்த பின்னாடி எனக்கு மட்டும் இளமை கிடைச்சிருச்சு. ஆனா இந்த 2 ஞான வைராக்கிய இவங்க 2 பேருக்கும் இளமை கிடைக்கவே கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சோ அப்ப நாரதர் சொல்றார், சரி அவங்களுக்கு இளமை வரல, நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நாரதர் வந்து அங்க பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பிரம்மசூத்திரத்தை பத்தி பேசுறாரு, அதுக்கப்புறம் உபனிஷத்துக்களை பத்தி பேசுறாரு, பகவத்கீதையை பேசுறாரு, பல்வேறு விதமான சாஸ்திரங்களை பேசுறாரு. ஞானத்தையும் வைராக்கியத்தையும் திடப்படுத்தலாம், இளமையை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஞானம்னா என்னது, வைராக்கியம்னா என்னது? ஞானம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது, பகவானிடம் இருந்து பிரிந்து இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா உண்மையான ஞானம். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான் கிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா, பகுனாம் ஜென்மனாமந்தே கியானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்துல உண்மையான ஞானம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயமும் பகவானுக்கு சொந்தம், எல்லாமே பகவானுடைய சக்தி தான் அப்படின்றது யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையான ஞானி. அதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்படிப்பட்ட ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சான். அதே போல வைராக்கியம் அப்படின்னா என்னது, இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே பகவானுக்கு சொந்தம் அப்படின்னா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு மறுபடியும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் அந்த பகவானுடைய சேவைக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அதுதான் வைராக்கியம். சோ ஞான வைராக்கியத்துக்கு விஷயம் இதுதான். ஞானம்னா என்னது, இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே பகவானுக்கு சொந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, பகவானோட எல்லாம் தொடர்புடையது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது,
வைராகியம் அப்படின்னா அப்படி பகவானுக்கு சொந்தமான எல்லா பொருளையும் மறுபடியும் அவருடைய சேவையில உபயோகப்படுத்துறது, என்னுடைய சந்தோஷத்துக்காக இல்லாம அவருடைய சேவையில மட்டுமே உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் வைராகியம். என்ன ஆகுச்சு, இந்த கலியுகத்துல என்ன ஆகுன்னா நமக்கு கூட இப்படிதான் இருக்கு. பக்தி ஓகே, ஏதோ ஓரளவுக்கு இருக்கு நம்மளுக்கு. கிருஷ்ணர் மேல பக்தி அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு கிருஷ்ண பக்தி பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு. ஆனா இந்த ஞானமோ வைராக்கியமோ வர்றதில்லை. எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அது அனுஷ்டானத்துல வர்றது கிடையாது. எல்லாமே பகவானுடைய சந்தோஷத்துக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது செயல்முறைப்படுத்த முடியல. நம்மளுடைய சுய புலன் இன்பத்துக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடும். சோ அப்படி பக்தி இருந்தாலுமே கூட அந்த பக்திக்கு அங்கமா இருக்கக்கூடிய அந்த ஞானம் வைராகியம் ரெண்டும் இல்லாதனால பக்தி அவ்வளோ ஸ்திரமா கிடையாது. பக்தி அவ்வளவு சந்தோஷமாவும் இல்லை. பக்தி தேவ் அவ்வளவு சந்தோஷமாவும் இல்லை. ஸோ அங்க நாரதர் கிட்ட கேட்கறாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நாரதர் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். ஸோ நாரதர் பிரம்மசூத்திரத்தை பத்தி பேசுறாரு, அதுக்கப்புறம் வேதாந்தத்தை பேசுறாரு, அதுக்கப்புறம் நிறைய வேத மந்திரங்களை சொல்றார், உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் சொல்றார். எல்லாம் சொன்ன பின்னாடியும் அந்த ஞானம் வைராக்கியம் அப்படியேதான் இருக்கு, இளமைக்கு வரவே இல்லை. ஸோ நாரதருக்கு ரொம்ப ஆச்சரியமாயி போயிடுச்சு. என்ன இவ்வளவு சொல்லியும் ஞானம் வைராக்கியம் இன்னும் வரவே இல்லையே? எவ்வளவு உபனிஷத்து கேட்டும், எவ்வளோ இதிகாசங்களை கேட்டும், எவ்வளோ சாஸ்திர விஷயங்களை கேட்டும் ஒருத்தனுக்கு ஞானம் வைராக்கியம் வரவே வரல. அப்படி வராத போது என்ன பண்றாரு அந்த நாரதர், என்ன பண்றாரு, சரி இது யார்கிட்ட கேட்கலாம், இதுக்கான பதில் நம்ம யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் கங்கை தீரத்துக்கு போறார். அங்கிருந்து அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க சனத்குமாரர்கள் இருக்காங்க. அந்த சனத்குமாரர்கள் கிட்ட கேட்கிறாங்க. சனத்குமாரர் இவங்களுடைய தம்பி தான், அண்ணன் தான். அந்த சனத்குமாரர் கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி இந்த 2 பேர் இருக்காங்க, ஞானம் வைராக்கியம் இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வயசானவங்களா மாறிட்டாங்க. இவங்க மறுபடியும் உஜ்ஜீவனம் ஆக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. அவங்க 4 பேரும் சிரிக்கிறாங்க. சனத்குமாரர்கள் யார் அப்படின்னா பிரம்மாவுடைய 4 மானச புத்திரர்கள். அவங்க 4 பேரும் எப்பயுமே 5 வயது குழந்தைகளாவே இருப்பாங்க. அதுக்கு மேல அவங்க வளரவே மாட்டாங்க. அவங்க பிரம்மச்சாரிகளாவே இருந்துட்டாங்க. அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்பயுமே பகவானுடைய தியானத்துல இருக்கக்கூடியவர்கள். சோ அவங்க என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. முதல்ல சிரிச்சுட்டு, நாரதா இது உனக்கு தெரியாதா, ஏன் நீ எங்க கிட்ட கேட்கிற, உனக்கு தெரியாத விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நாரதர் சொல்றாரு, இல்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், முயற்சி செஞ்சேன். நானு உபனிஷத்தெல்லாம் சொல்லி பார்த்தேன், பிரம்மசூத்திரம் எல்லாம் சொல்லி பார்த்தேன், எவ்வளவு சொல்லியும் ஞானம் வைராக்கியமும் வளர்ற மாதிரி தெரியல, அவங்க இப்படியேதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி, அப்ப நீ இன்னும் ஒண்ணு உயர்ந்த விஷயம் சொல்லணும். என்ன உயர்ந்த விஷயம் அது? ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி கொடுக்கணும் நீ அவங்களுக்கு. உனக்கு தெரியாத, உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த விஷயத்தை தான் முதல்ல கிருஷ்ணர் நம்முடைய தந்தையான பிரம்மாவோட இதயத்துல சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணார், இந்த விஷயத்தை தான் உனக்கு சொல்லி கொடுத்தார். நீ இந்த விஷயத்தை தான் என்ன பண்ண, போய் வியாசருக்கு சொல்லி கொடுத்த. வியாசர் அந்த விஷயத்தை என்ன பண்ணாரு, பாகவதமா எழுதி கொடுத்திருக்கார். 18,000 ஸ்லோகங்கள் எழுதி கொடுத்திருக்கார். சோ அப்படிப்பட்ட பாகவதத்தை சொன்னா அப்படின்னா அவனுக்கு இந்த மறுபடியும் இந்த ஞான வைராகியம் இவங்க 2 பேருக்கும் இளமை திரும்பிடும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நாரதர் யோசிக்கிறார், என்ன சொல்றீங்க நீங்க, உபனிஷத்துல வராத ஞான வைராக்கியம், வேதத்துல வராத ஞான வைராக்கியம், பிரம்மசூத்திரத்துல வராத ஞான வைராக்கியம் பாகவதம் கேட்டா வந்துடுமா? ஏன்னா பாகவதத்துடைய மூலமே எங்க இருந்தா வருது, வேதத்துல இருந்தா வருது, இல்ல உபனிஷத்துல இருந்தா வருது. உபனிஷத்தினுடைய சாரம் தான் பாகவதம் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது நான் தான் மூலத்தையே சொல்லிட்டேன்ல, அப்புறம் சாரத்தை சொல்ல அப்படின்னா என்ன இருக்கு, மூலத்தை சொல்லிட்டேன்ல நான் தான், அப்புறம் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேக்குறாங்க. அதுக்கு அவங்க மறுபடியும் சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு பெரிய மரம் இருக்கு, மரத்துல வேர் இருக்கு, வேர்ல இருந்து நம்மளுக்கு தண்டு இருக்கு, கிளை இருக்கு, இலை இருக்கு. அந்த மரத்துல எல்லாம் தண்ணி போயிட்டு தான் இருக்கு இல்லையா? மரத்துல வேர்ல இருந்து இலை வரைக்கும் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. அதே தண்ணி பூவா வருது. அந்த பூவானது என்ன இருக்கு, பழமா மாறி இருக்கு. அதே பழத்தில் இருக்கக்கூடிய ரசம் என்னது, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ரசம் தான் அந்த பழத்திலும் இருக்கு. ஆனா நான் மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னா மாம்பழத்தை சாப்பிடுவேன் தவிர மாமரத்தினுடைய இலையவோ இல்ல மாமரத்தினுடைய வேரையோ சாப்பிட்டா அப்படின்னா அந்த மாம்பழத்தினுடைய சுவையை நான் பெற முடியாது இல்லையா? அத போல எல்லாத்துக்கும் மூலம் வேதம் அப்படின்னாலுமே கூட அந்த வேதத்தினுடைய கனிந்த பழம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். அதனால ஸ்ரீமத் பாகவத்துல இருக்கக்கூடிய சுவையானது மற்ற எதுலயும் கிடைக்காது, நீ அதை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு திருஷ்டாந்தமும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பால் இருக்கு, பால் இருந்து என்ன பண்றோம் நம்ம, தயிர், தயிர்ல இருந்து நெய், நெய்ல இருந்து நம்ம மோர், மோர்ல இருந்து வெண்ணெய், வெண்ணெயில இருந்து நெய் பண்றோம்.
சோ இப்ப நம்ம யஜ்யம் பண்றோம் அப்படின்னா ஓம் இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யஜ்யத்துல நெருப்புக்கு ஆகுதி கொடுக்கணும் அப்படின்னா பாலை கொண்டு போய் கொடுக்க முடியாது. பால் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்தாலும் அந்த பால்ல இருந்து திரண்டு எடுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா நெய். சோ நெய் தான் வந்து அங்கங்க உபயோகமா இருக்கும். அதே போல எல்லாத்துக்கும் மூலம் அப்படிங்கிறது வேதங்கள் உபனிஷத்துகள் அப்படி இருந்தாலுமே அதுல இருந்து திரண்டு எடுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். அதனால பாகவதம் தான் எல்லாத்தினுடைய சாரம், நீ அதை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றேன். நம்மளுக்கே தெரியும் கரும்பு இருக்கு. கரும்பு எப்படி இருக்கும்? என்னைக்குமே ரொம்ப சுவையாதான் இருக்கும், எங்க கடிச்சாலும் சுவையாதான் இருக்கும். அதே கரும்பை நம்ம நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் சுவையா இருக்கும். அந்த கரும்பு சார இன்னும் நல்லா காய்ச்சி வெல்லம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட சுவை இன்னும் வித்தியாசமா இருக்கும். அந்த வெல்லத்தோட சேர்த்து நம்ம ஏதாவது கொஞ்சம் நெய்யோ இல்ல வேற ஒரு பொருளோ சேர்த்து நல்ல ஒரு தின்பண்டம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனோட சுவை வேறையா இருக்கும் இல்லையா? சோ நம்ம கரும்புல இருந்து நாக்குல போடக்கூடிய அந்த இனிப்பு வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சுவை வித்தியாசப்படுது. அப்படி எல்லாத்துக்குமே ஆதாரம் அப்படிங்கிறது உபனிஷத்துக்களா இருந்தாலும் எல்லாத்தினுடைய சாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கு. நீ ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்ன பின்னாடி நாரதர் என்ன பண்றாரு, அங்க ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அங்க சனத்குமாரர்களே நாரதருக்கு என்ன பண்றாங்க, ஸ்ரீமத் பாகவத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ ஸ்ரீமத் பாகவத்தை நாரதர் கேட்கிறார். நாரதர் கேட்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ஞானம் வைராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க 2 பேரும் கேட்கிறாங்க. கேட்டு அவங்களுக்கு அந்த இளமை அப்படிங்கிறது மறுபடியும் திரும்பி வருது. சோ 2 பேரும் எந்திரிச்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லாரும் சேர்ந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனுடைய கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கிருஷ்ணனோட கீர்த்தனம் செய்ய 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 என்ன ஆகுது அப்படின்னா கிருஷ்ணரால அங்க வைகுண்டத்தில் இருக்க முடியலையா. கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, நாகம் திஷ்டாமி வைகுண்டே ந யோகினாம் ஹிருதயேஷுவா எத்திர காயந்தி மத்பக்தா தத்ர திஷ்டாமி நாரதான்னு சொல்லி சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு, நாகம் திஷ்டாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்துல கிடையாது. ந யோகினாம் ஹிருதயேஷுவா, யோகிகளோட இதயத்திலும் கிடையாது. எத்திர காயந்தி மத்பக்தா, எங்க பக்தர்கள்லாம் சேர்ந்து என்னை பத்தி பாடுறாங்களோ தத்ர திஷ்டாமி நாரதா, அங்கதான் இருப்பேன் நாரதா, அங்கதான் இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பகவானே சொல்றார். சோ அவங்க எப்ப கீர்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப என்ன பண்றாரா, பகவான் கீழே இறங்கி வராரா.